visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம் வெப்சைட். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற திருமோகூர் அப்படிங்கிற இடத்துல உள்ள ஸ்ரீ காளமேக பெருமாள் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த திருமோகூருக்கு பண்டைய நாட்களில் மோகனபுரம் மற்றும் மோகன கஷேத்திரம்னு பேர் உண்டு. இது 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. சுமார் 2000 வருஷம் பழமையான இந்த கோவில். இந்த திருமோகூர் கோயிலுக்கு வந்தால் இதுக்கு தெற்கு நோக்கிய ஒரு வெல்கம் மார்ச், அதாவது வரவேற்பு வளையம் இருக்குது. கிழக்கு நோக்கிய 5 அடுக்கு ராஜகோபுரம் கொண்ட கோயிலாகும் இது. கோவிலுக்குள்ளே வரும்போது முதல்ல ஒரு துவஜஸ்தம்பம், அதாவது கொடிமரம் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு நைவேத்திய பீடம் இருக்குது. அது பக்கத்திலேயே துலாபார வசதி இருக்குது பக்தர்களுக்காக. பக்தர்கள் பிரதட்சணமாக மூலஸ்தானத்தை நோக்கி போகும்போது அங்கே மேற்கு நோக்கிய ஒரு கருடாழ்வார் சன்னதி மூலஸ்தானத்தை பார்த்தபடி இருக்குது. மூலஸ்தானத்துக்கு போகும்போது 2 பக்கத்துலேயும் 2 கருப்பு துவாரபாலகர்கள் விக்கிரகம் இருக்குது. மூலஸ்தானத்தில் ஸ்ரீ காளமேக பெருமாள் கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோட காணப்படுறார். மூலஸ்தானத்து பக்கத்திலே காளமேக பெருமாளோட உற்சவமூர்த்தி விக்கிரகங்கள் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மண்டபத்தில் திருக்கச்சி நம்பிகள், உடையவர் ராமானுஜர், கூரத்தாழ்வார், பிள்ளைலோகாச்சாரியார், மணவாள மாமுனிகள் இவாளோட வடக்கு நோக்கிய விக்கிரகங்கள் காணப்படுறது. அதே மாதிரி இந்த கோவிலில் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பானாழ்வார், மதுரகவி ஆழ்வார் இவாளோட வடக்கு நோக்கிய விக்கிரகங்களும் காணப்படுறது. இந்த கோவிலில் தாயாரோட பேர் ஸ்ரீ மோகனவல்லி தாயார் அல்லது திருமோகுரவல்லி தாயார் அப்படின்னு பேர். இங்கே மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்த இடம். அதனால் தாயார் என்றைக்குமே படிதாண்டா பத்தினியாக கருதப்படுறா. கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் காணப்படும் ஸ்ரீ மோகனவல்லி தாயார் என்றைக்குமே தன்னோட சன்னதியை விட்டு வெளியில் எந்தவித சுப நிகழ்ச்சிக்கும் வரமாட்டான். சக்கரத்தாழ்வாரும் யோக நரசிம்மரும் தனியாக ஒரு சன்னதியில் காணப்படுறா. அந்த சன்னதிக்கு இடது பக்கத்துலேயும் வலது பக்கத்துலேயும் கஜ விநாயகருக்கும் ஆதிசேஷருக்கும் விக்கிரகங்கள் இருக்கு. இங்க சக்கரத்தாழ்வார் 16 திருக்கரங்களில் 16 விதமான ஆயுதங்களோட காணப்படுறார். அவருக்கு பின்னாடி யோக நரசிம்மர் மேற்கு நோக்கி இருக்கார். மூலஸ்தானத்துக்கு பின்னாடி ஒரு மண்டபம் இருக்கு. அதுல கோவில் வாகனங்கள்லாம் போட்டிருக்கா. அதே மாதிரி அதுக்கு பக்கத்திலேயே கிழக்கு நோக்கி ஒரு ஆண்டாள் சன்னதி இருக்கு. ஆண்டாள் சன்னதியில இங்க ஆண்டாளோட பேரு ஆண்டாள் நாச்சியார். இந்த கோவில்ல நவநீத கிருஷ்ண பெருமாளுக்கு தனியா தெற்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. நவநீத கிருஷ்ண பெருமாளை சேவிக்கணும்னா இந்த தெற்கு நோக்கி சன்னதி கொஞ்சம் ஒரு 5-6 படி மேலே ஏறி தான் போய் பார்க்கணும். இங்கே ரங்கநாதருக்கு தனியாக தெற்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்குது. ரங்கநாதரை சேவிக்கிற பக்தர்கள் ஒரு 8 படி மேலே ஏறி தான் போய் சேவிக்கணும். இங்கே ஸ்ரீரங்கநாதர் பள்ளி கொண்ட கோலத்தில், அதாவது சயன கோலத்தில் காணப்படுறார். திருமோகூரில் காளமேக பெருமாள் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கோயிலேருந்து வெளியில் வந்த உடனே வலது பக்கத்தில் வடக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்குது. இந்த வடக்கு நோக்கிய சன்னதியில் ஆஞ்சநேயர் இருக்கார். கண்டிப்பாக இந்த ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு தான் வரணும். காளமேக பெருமாள் கோயிலுக்குள்ளேயே பெருமாளை பற்றின ஒரு புஸ்தக கடை இருக்குது. அது பக்கத்திலே ஒரு பிரசாத ஸ்டாலும் வச்சுருக்கா. திருமோகூர் கோயிலுக்குள்ளேயே கோயிலுக்கான மடப்பள்ளி இருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலில் அன்னதான குடமும் நல்லா பெருசாகவே கட்டியிருக்கா. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் வில்வ மரமாகும். அதே மாதிரி புஷ்கரணியோட பேர் க்ஷீராப்தி தீர்த்தம். திருமோகூர் காளமேக பெருமாள் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, கோவிலுக்கு எதிர்பக்கமாகவே ஒரு 10 தப்படியில் ஒரு சின்ன கோதண்டராமர் கோயில் வச்சிருக்கா. அந்த கோதண்டராமர் கோயிலில் கோதண்டராமர், சீதை, லக்ஷ்மணர், ஹனுமார்லாம் காணப்படுறார். அதுக்கு பக்கத்திலே அங்கேயே ஒரு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கும் தனியாக ஒரு சன்னதி இருக்கு. இந்த 2 சன்னதியும் சேவிச்சா பக்தர்களுக்கு முழு புண்ணியமும் கிடைக்கும். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.